வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம். சீரற்ற வானிலை காரணமாக 5 மாகாணங்களில் 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு, 5 உயிரிழப்பு. வடமத்திய மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு ஆதரவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அளிக்கும் நடவடிக்கையில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன குற்றச்சாட்டு. கணக்காய்வு தொடர்பான உயர்நிலை தொழில்நுட்ப டிப்ளோமா கற்கை நெறியின் தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக தெரிவித்து மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வளாகத்திற்குள் நுழைய முற்பட்ட போதே கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆயிரத்து 1990 ஆண்டு கணக்காய்வு தொடர்பான உயர்நிலை தொழில்நுட்ப கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த கற்கை நெறிக்கான கால எல்லையானது 4 ஆண்டுகளாகும். நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற 17 உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 16 கல்லூரிகளில் குறித்த கற்கை நெறி முன்னெடுக்கப்படுவதுடன் இந்த கற்கை நெறிக்கான கால எல்லையை 3 ஆண்டுகளாக குறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த முயற்சியினால் கற்கை நெறியின் தரம் பாதிக்கப்படுவதாகவும் உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் அனைத்து கற்கை நெறிகளையும் பணத்துக்கு விற்கும் நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கொழும்பு கோட்டையிலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை சென்ற மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடலை கோரினர். அதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை விடுவிக்குமாறு மாணவர்கள் அங்கு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அமைதியற்ற முறையில் செயற்பட்ட மாணவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உரிய திட்டமிடல் மூலம் அரசு சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பதுளை மாவட்டத்திற்கான விஜயத்தின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முதலில் கந்தைக்கெட்டிய சந்தை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். பின்னர் வெலிமடை பஸ் நிலையத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். நான் சொன்னால் சொன்னதுதான், செய்வேன் என்று சொன்னால் செய்வேன், செய்வதை சொல்கின்ற, சொல்வதை செய்கின்ற ஒரு நபர்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச. சமுர்தி கொடுப்பனவை 3000 ரூபாவால் அதிகரித்திருக்கின்றோம். அங்கவீனமானவர்களுக்கு 65 வயதுக்கு மேல் இந்த தொகை வழங்கப்படும். தாய்மாரை சென்று பெற்றுக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வட்டியில்லாத கடன் வழங்கப்படும். 1,50,000 இளைஞர் யுவதிகளுக்கு அடுத்த வருடம் தொழில் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். துறைமுகங்களை அமைத்தோம், விமான நிலையங்களை அமைத்தோம். அவற்றில் உள்ள வளங்களை இவர்கள் விற்கப் போகின்றார்கள். சுற்றி இருக்கின்ற இடங்களை அம்மையார் எடுத்தார். தற்போது சடலம் ஒன்றை புதைப்பதற்கு சிறிய காணி ஒன்றை அவசரத்துக்கு கூட எடுக்க முடியுமா? அரசாங்கத்தினாலும் எடுக்க முடியாது. கேட்டால் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஊவ பரணகம AM புத்ததாச மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார்.
தேத்தலாவ பிரதேச சபைக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். நாம் திட்டமிட்டமையால் அரசு சபை அதிகரிக்க முடிந்தது. நாம் திட்டமிட்டமையால் வறுமையை ஒழிக்க முடிந்தது. பல்கலைக்கழகங்களுக்கு சேர்க்கும் மாணவர்களின் தொகையை அதிகரிக்க முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கான எதிர்கால திட்டம் நம்மிடம் இருக்கிறது. மொனராகலை நகரில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. சிங்கப்பூரின் சதித்திட்டம் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பமாகின்றது. எமிரேட்ஸ் விமானம் செல்கின்றது. சந்திரிகாவே இதன் பிரதானி. நவம்பர் 2ஆம் தேதி சம்பிக்க ரணவக்க செல்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கத்தே பசிபிக் விமானத்தில் செல்கின்றார். ராஜித சேனாரத்ன UL 582 எனும் விமானத்திலும், நவம்பர் 26ஆம் தேதி திகாம்பரம் UL 882 எனும் விமானத்திலும் செல்கின்றார். நவம்பர் 25ஆம் தேதி வசந்த சேனநாயக்க சென்றார். விஜித்த ஹேரத் 2014ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 13ஆம் தேதி சென்றார். மலிக் விக்ரமசிங்க ஒரு நாள் இருந்தார். ஹிருணிகா பிரேமச்சந்திர டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி UL 306 எனும் விமானத்தில் சென்றார். அங்கு சென்று கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் நிறைவு செய்து கொண்டு வந்ததன் பின்னரே 28ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன இந்த விளையாட்டை ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி காலையிலேயே சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையிலேயே சென்று வெற்றிலை சின்னத்துக்கு முன்னால் புல்லடியிட்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காலையாகும் போது இந்த நாட்டின் ஜனாதிபதி எமது தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்பதை தெளிவாக கூற வேண்டும். மஹிந்த ராஜபக்ச தற்போதைய அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். அத்தனகல்ல பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தை உலகில் எங்கும் இல்லாதவாறு புதிதாக அமைப்பதாகவும், உலகின் மிகப்பெரிய அலுவலகமாக அதனை நிர்மாணிப்பதாகவும் 3 வருடங்களுக்கு முன்னர் கூறிய போதிலும் இதுவரையும் அதனை செய்யவில்லை. செப்டம்பர் 26ஆம் தேதி பண்டாரநாயக்க அம்மையாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஒரகொல்லைக்கு சென்றோம். எனினும் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு ஒரகொல்லைக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. இன்று தேசிய அமைப்பாளராக உள்ள பெசில் ராஜபக்ச அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ளன. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு உறுப்பினரை கூட இணைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கட்சியின் இளைஞர் அமைப்பை முழுமையாக அளித்தனர். இளைஞர்களுக்கு நாளை என்ற பெயரில் பொய்யான ஒரு திட்டத்தை முன்னெடுத்தனர். அதனை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டார். எனக்கும் உங்களுக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் தங்களது அமைச்சுக்களில் சுதந்திரமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினார்களா? அனைத்து அமைச்சுக்களும் அலரி மாளிகையில் இருந்தே நிர்வகிக்கப்பட்டன. எனவே இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய அழிவுகளை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். இவர்கள் செய்த ஊழல் காரணமாக நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. அதனை மத்திய வங்கியின் அறிக்கையினூடாக மறைக்கின்றனர். இவ்வாறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் தலைவர்களுக்கு தொடர்ந்தும் நிர்வாகத்தில் இருக்க முடியாது. அலிபாபாவின் இந்த திருட்டு குழுவில் மிக பெரும் போதைப் பொருள் முதலாளிமார் உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக் கொண்டு அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகிக்கின்றனர். எனவே எமது கட்சியை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்ப வேண்டும். இந்த நாட்டில் சமூகத்தில் மாற்றம் ஒன்று அவசியம். ஜாத்திக எல்லோருமே தற்போது அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளது. யுத்தத்தை வெற்றி கொண்ட சரத் பொன்சேகாவும் ஐக்கிய தேசிய கட்சியும் எம்முடன் இணைந்துள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்கிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளார். எனவே யார் குறைகின்றனர்? முழு நாடும் இன்று ஒன்றிணைந்துள்ளது. இந்த அரசியலமைப்பில் காணப்படுகின்ற பாரிய தவறுகள் காரணமாகவே இன்று அனைத்தும் இடம்பெறுகின்றன.
செய்வதறியாமல் தேர்தல் ஆணையாளர் உள்ளார். அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டுள்ளமையினால் தேர்தல் தொடர்பில் சட்டம் நாட்டில் இன்று இல்லை. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி சிறந்த அரசியலமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டும். சிறந்த முறையில் திட்டத்தினை வகித்தால் அதன் பின்னர் செயற்பாடுகள் சரியாக இடம்பெறும். அதிகாரம் இருக்கின்ற பொழுது அதிகாரம் இல்லாதவர்களுக்கு எதிராக இடையூறு விளைவிக்கின்றனர். நிழலை கண்டு அச்சப்படுபவர்களாக இருக்கின்றனர். வைராக்கிய அரசியல் செய்வதில்லை என கூறுகின்ற பலர் இருக்கின்றனர். எனினும் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அவ்வாறு செயற்பட்டு எம்மை வீழ்த்த அவரால் முடியாது. மைத்ரிபால சிறிசேன போர்க்குற்ற நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபிக்க முயற்சிப்பதாக ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. அதற்கு பதிலளித்த மைத்ரிபால சிறிசேனவின் தரப்பினர் அந்த குற்றச்சாட்டு அடிப்படை தன்மையற்றது என குறிப்பிட்டுள்ளனர். හින්දු පුවත්පතට ජනාධිපති අපේක්ෂක මෛත්‍රීපාල සිරිසේන මහතා කරලා තිබෙන ප්‍රකාශය. එතුමා කියනවා தி ஹிந்து செய்தி சேவைக்கு மைத்ரிபால சிறிசேன வழங்கிய நேர்காணலில் போர்க்குற்ற நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இதனூடாக யுத்தத்துடன் தொடர்புபட்ட யுத்தம் செய்த ராணுவ வீரர்களை போர்க்குற்ற நீதிமன்றத்தினூடாக தண்டிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் குறித்து அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக மேலும் உறுதியாகிறது. ரோம் சாசனத்தில் காய்ச்சா திட்டமினால் அதை நிறைவேற்றுவதற்கு தேசிய சுயாதீன விசாரணையை நடத்துவதற்கு தயாராவதாக தெரிவித்துள்ளார். இதை தேசத்துக்கு கூறினாலும் சர்வதேசத்துக்கு கூறினாலும் ஒரு விடயம் தெளிவாகிறது. அதுதான் யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை தண்டிப்பது. அவர்களுக்கு எதிராக செயற்படுவதாக நாட்டுக்கு பகிரங்கமாக கூறுகிறார். යුද්ධයට සම්බන්ධ වෙච්ච රණවිරුවන්ට දඬුවම් කරන්න ඔවුන්ට එරෙහිව ක්‍රියා කරනවායි කියලා ජාතියටම ප්‍රකාශ කරන ප්‍රසිද්ධයි. විශේෂයෙන්ම කියන්න ඕන මේ ප්‍රචාරය කරගෙන යනවා අපි කිව්වයි කියලා මේ හමුදා පිළිබඳ පරීක්ෂණයක් කරනවා කියලා. ராணுவத்திற்கு எதிராக விசாரணை நடத்துவதாக நாம் கூறியதாக பிரசாரம் செய்கின்றனர். இந்த ராணுவத்துடன் யுத்தத்தை முன்னெடுத்த தலைவர் சரத் பொன்சேகா என்பதை கூற வேண்டும். ஜெனரல் சரத் பொன்சேகாவை அல்லது எந்த ஒரு ராணுவ வீரரையும் போர்க்குற்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கும் சர்வதேச யுத்த நீதிமன்றத்தில் தண்டிப்பதற்கும் நாம் இடமளிப்பதில்லை. அது மட்டுமல்ல, தற்போதைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதாக இருந்தாலும் அதற்கு நாம் தலையிடுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். இது பொய்யான ஒரு பிரசாரம். ඒ සම්බන්ධයෙන් අපි තාම වගකීමෙන් මැදිහත් වෙන බව අපි කියනවා. ඒක බොරු ප්‍රචාරයක්. අපිට තමයි ஜனாதிபதி ராஜபக்ச வேறகான சித்தி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாமே காப்பாற்ற வேண்டி ஏற்படுகிறது. அவர்களுடைய அரசாங்கம் வந்தாலும் அவர் போர்க்குற்ற நீதிமன்றத்துக்கு செல்வார். அதற்கு அவரிடம் திட்டங்கள் இல்லை. அவருடைய வெளிவகார அமைச்சருக்கு பல்வேறு விடயங்களை கூறி கதைத்துக் கொண்டிருக்க முடியும். அதனை தவிர்த்துக் கொள்ள முடியுமான வெளிவகார அமைச்சொன்று இலங்கையில் இல்லை. இரவில் மது அருந்திவிட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் வெளிவகார அமைச்சொன்றே இருக்கிறது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறான அடாவடித்தனமான வெளிவகார அமைச்சொன்று இல்லை. அமைச்சரவையில் இருந்து கொண்டு இவற்றை கண்டு வெட்கப்பட்டோம். இவர்களை காப்பாற்றுவதற்கு இவரிடம் எந்த திட்டமும் இல்லை. එතකොට ඔහුව මේකෙන් බේරගන්නට වැඩපිළිවෙලක් නැහැ. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிப்பதாக இன்று அறிவித்தார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் அலியும் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிப்பதற்காக இதன்போது இணைத்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. පවුල් වශයෙන් ජීවත් වන මේ අපේ පුංචි රටේ වේදයක් ඇති කරලා ප්‍රශ්නවල් ඇති වෙච්ච ඒවා ඔබ සියලු දෙනාම දන්නවා. ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய இந்த சிறிய நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்கியமையை நீங்கள் அறிவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதிக்கும் குறிப்பிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதனை நிறுத்துமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம். இவ்வாறான தவறுகளை இழைக்கின்ற நபர்களுக்கு தண்டனை வழங்குமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம். எனினும் எந்த ஒரு நபருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை, நிறுத்தப்படவும் இல்லை. அது தொடர்ச்சியாக அதிகரித்தது. மக்கள் அச்சப்பட ஆரம்பித்தனர். அலுத்கம சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். அது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு சம்பவமாகும். இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுகிறது. அதனை நிறுத்துமாறும் நாம் கோரினோம். அதற்கு அனைத்து இடங்களிலும் அனுமதி வழங்கப்பட்டது. உண்மையில் பசில் ராஜபக்சவிற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த பிரச்சனை பெரிதுபடாத வகையில் பார்த்துக் கொண்டார். இரவு முழுவதும் அவரது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி அதனை நிறுத்தினார். இதனை நிறுத்துமாறு நாம் கோரிக்கை விடுத்த போதிலும் அது நிறுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் ரிஷாட் பதியுதீனால் முன்னெடுக்கப்பட்ட சில விடயங்களினால் மக்கள் மத்தியில் அவர் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தார். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமின் தனிப்பட்ட வாழ்க்கையுடன் தலையிட்டமைக்கான வீடியோ காணொலிகள் இருந்த போதிலும் தான் அதில் தலையிடவில்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் தொடர்பில் அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. அண்ணா மன்னார் பிஷப் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த முஸ்லிம்கள் வந்து காட்டை அடாத்தாக பிடிக்கிறார்கள் என்று. இந்த மக்கள் அந்த மன்னாரை சொந்தமானவர்கள். அவர்கள் அங்கு வந்து குடியேறாவிட்டால் ஜனாதிபதி
ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதத்தின் கொப்பி எனக்கு ஜனாதிபதி அனுப்பியிருந்தார். நான் பார்த்தேன், சாட்சியாக கொண்டு வந்திருக்கின்றேன் காட்டுவதற்கு. அப்ப மக்கள் இருந்த காணிகளிலே தமிழ் மக்கள் குடியேறினால் அல்லது வேறவர்கள் குடியேறினால் அல்லது இராணுவங்கள் அவிக்கப்பட்டால் இந்த மக்கள் அகதிகளாக சென்றவர்கள் வந்து குடியேறாவிட்டால் எங்கே போய் கடலிலா பாய்வது? எனவே நாங்கள் நாடு கேட்கவில்லை அல்லது காணி அதிகாரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுடைய மக்களுக்கு வாழ்வதற்கு 10 பேஜ் அல்லது 20 பேஜ் அல்லது அரை ஏக்கர் காணி அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வழங்க வேண்டும் என்பதான் கேட்கின்றோம். இதை கூட இந்த தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் அல்லது அந்த மத பெரியார்கள், மதத்தை போதிக்க வேண்டியவர்கள், இனங்களுக்கு இடையிலே உறவை உண்டாக்க வேண்டியவர்கள் தம்முளையிலே செய்த சாதுவை போலதான் நான் அவரை பார்க்கின்றேன். இதேவேளை மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்து கற்பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அவர் மீது குற்றம் எழுப்பப்பட்டது. அந்த பிரச்சினை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கோரியிருந்தார். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் ஒரு பகுதி அழிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க முயற்சித்தமை தொடர்பிலும் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அரசாங்கத்திலிருந்து விலகியவர்கள் தொடர்பாக இன்று ரத்தினபுரி நகரில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். අද සමහරු ඉන්නවා මුස්ලිම් ජනතාව පෙන්නලා කියනවා මේ ඔක්කොම මුස්ලිම් ජනතාව මගේ. ඒකින්ද මේවට ගනුදෙනුවක් කරමු. නමුත් අපි කියනවා අහිංසක දුප්පත් ජනතාව එහෙම முஸ்லிம் மக்களை சுட்டிக்காட்டி ஆகவே கொடுக்கல் வாங்கல் ஒன்றை செய்வோமா என கேட்கின்றனர். ஆனால் தலைவர்களின் தேவைக்கேற்ப அந்த முஸ்லிம் மக்கள் பணத்திற்காக விலை போக மாட்டார்கள் என நாங்கள் கூறுகிறோம். தலைவர்கள் வருவதாகவும் செல்வதாகவும் போலியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கின்றனர். ஆனால் ஒரு தலைவர் கூட வரவில்லை. இன்றுதான் 2 பேர் சென்றுள்ளனர். நமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பெற்றுக்கொண்டு ஒருவர் என்று சென்றுள்ளார். வெட்கம் இருந்திருந்தால் அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டு சென்றிருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பு கருதி நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பில் மனச்சாட்சியின் அடிப்படையில் அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவிக்கின்றது. கட்சி எடுத்துள்ள தீர்மானமிக்க ஒரு முடிவை நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி நியூஸ் போஸ்டிற்கு கூறினார். முஸ்லிம் மக்களின் அதிகபட்ச ஆதரவினை பெற்ற கட்சி என்ற வகையில் சமூகம், கட்சி ஆகியவற்றின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் ஜனநாயக உரிமையை முதன்மைப்படுத்தி நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பின் போது தமது மனச்சாட்சிப்படி வாக்களிக்குமாறு முஸ்லிம் காங்கிரஸ் அரச ஊழியர்களை வேண்டிக் கொள்கின்றது. முஸ்லிம் காங்கிரசின் தீர்க்கமான முடிவு நாளை அறிவிக்கப்படும். வடமத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் கிங்ஸ் நெல்சன் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்தார். மைத்ரிபால சிறிசேனவுக்காக என்னால் செயற்பட முடியாது. அவர் நல்லாட்சி தொடர்பாக பேசுகிறார். அவர் மிகவும் நேர்மையான ஒருவர் போன்று செயற்பட முற்படுகின்றார். இவை இரண்டும் அவரிடம் கிடையாது. புலனர்வ ஹபரண பகுதியிலிருந்து வெளியில் வந்தவுடன் அவர் வேறு ஒரு நபர், மீண்டும் புலனர்வைக்கு வந்த பின்னர் மற்றொரு நபர். அவரது பிரதமர் கனவு சிதைவடைந்து போனதற்காக ஐக்கிய தேசிய கட்சியினர் பலிக்கடாவாக முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியினரின் முதுகில் சவாரி செய்தே இந்த மேடையில் அனைவரும் தமது தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர். இதற்கு இடமளிக்க முடியாது. கடமையை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தான் பதவியை ராஜினாமா செய்ததாக வந்துரம்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் PL கீர்த்திசிங்க தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடமையை உரிய வகையில் முன்னெடுக்க முடியாத நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. பிரதேச அரசியல்வாதிகளிலிருந்து அனைத்து அரசியல்வாதிகள் கூறுவதை செய்யும் நிலை காணப்படும் போது நாட்டில் சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்த முடியவில்லை. போலீஸ் நிலையத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக எனது சீருடையை கழட்டி வைத்துவிட்டு என்று நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனது இந்த முன்மாதிரியின் ஊடாக போலீஸ் திணைக்களத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறேன். செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்களுக்கு 50,000 ரூபாவிற்கு மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். வீரகெட்டியவில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சஜித் பிரேமதாச தலைமையில் வீரகெட்டிய முல்கிரிகல பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி கூட்டம் இடம்பெற்றது. මෙන්න මන් ළඟ තියෙනවා චක්‍රලේඛය.
මූලික ගෙවීම 50000යි. கடந்த காலங்களில் மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார்கள். என்னிடம் அதற்கான சுற்றறிக்கை உள்ளது. ஆரம்ப கட்டணம் 50,000 ரூபாவாகும். இந்த கட்டணத்திற்கு 3 தவணைகள் காணப்படுகின்றன. 5 ஆண்டுகள் வரை 50,000 பெற்றுக்கொண்டு மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்ய முடியாது என சுற்றறிக்கை கூறுகின்றது. இதிலிருந்து வெளிப்படுவது என்ன? உங்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றியுள்ளனர். 50,000 மேலதிகமாக உங்களது சம்பளத்திலிருந்து 5 ஆண்டுகள் வரை தொகையை வெட்டிக் கொள்ள இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்திற்கு ஒரு சவால் விடுக்கின்றேன். நான் கூறுவது பொய்யாயின் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடுங்கள். 50,000 செலுத்தியதன் பின்னர் இந்த மோட்டார் சைக்கிள்கள் அரச ஊழியர்களுக்கு உரிமையாகும் என்பதனை அதில் குறிப்பிடுங்கள். කපා ගන්නට මේ රජය කටයුතු කරනවා ඒකාන්තයි. මම රජයට අභියෝගයක් කරනවා. මම මේ කියන කතාව බොරු නම් අලුත් චක්‍රලේඛ නිකුත් කරන්න මේ 50,000 ගෙවූ யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அப்ப இதுவரையில நானாயில சொன்னது போல மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எங்களோட தீர்க்கல. இவரும் அதை செய்ய தவறிவிட்டார். யுத்தத்தை இவர் வெளியே தான் தான் வந்தேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். வந்த யுத்தம் எத்தனை பேர் உயிரை பணையம் வச்சு போராடினது, எத்தனை நாடுகள் உதவி கொடுத்தது. இந்தியா மட்டும் நினைச்சிருந்தான் நீர் கனவில் நினைச்சுக்கிறாரு சுதந்திரத்தை பற்றி. நான் முழுக்க நம்புறேன் எங்களுக்கு வேலை மோசனம் கிடைக்கும் என்று. அதெல்லாம் நான் மைத்தோராக பிடிச்சி சொல்லியிருக்கேன். கட்சி பேதமின்றி பரிசுத்த பாப்பரசரை வரவேற்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலகிற்கு ஒரே ஒரு பாப்பரசரே உள்ளார். அதிகமானோர் இல்லை. அவரை இலங்கைக்கு அழைக்க விருப்பம் பெற்றோம். ஜன்னலின் ஊடாக முகத்தை காண்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் விருப்பத்தை பெற்றோம். அவர் தெரிவித்ததன் பின்னர் அந்த தேவாலயத்தின் ஜன்னல் ஊடாக மக்களுக்கு உரையாற்றினார். அதற்கு முன்னரே இலங்கைக்கு வருமாறு நான் அழைத்தேன். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த அழைப்பை விடுத்தேன். எனவே அவரின் விஜயத்தை தேர்தலுக்காக இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆசியாவில் உள்ள சிறிய நாடு இது. பாப்பரசர் ஒருவர் இலங்கைக்கு வர விருப்பம் தெரிவித்தமை எமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். ஆகவே நாம் அவரை வரவேற்க தயாராக வேண்டும். யார் வெற்றி பெற்றாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாப்பரசரை வரவேற்க வேண்டும். வெற்றி பெறுவர்களும் தோல்வியடைந்தவர்களும் நாமும் ஒன்றிணைந்து வரவேற்பளிக்க வேண்டும். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 4,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 46,000க்கும் அதிகமானோர் 205 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையால் 5 உயிரிழந்துள்ளனர். 3 நாட்களாக தொடரும் பலத்த மழை காரணமாக வடக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணமே சீரற்ற வானிலையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் 1,10,354 குடும்பங்களைச் சேர்ந்த 33,22,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. பொலனறுவ மின்னேரியா நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையால் அண்மித்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணல் மூடிகளை கொண்டு அணையை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டனர். பராக்கிரம சமுத்திரம் மற்றும் கவுடுள்ள நீர்த்தக்கங்கள் உள்ளிட்ட பல நீர்த்தக்கங்கள் வான்பாய ஆரம்பித்துள்ளன. இதேவேளை பொலனறுவ மட்டக்களப்பு பிரதான வீதியின் மன்னம்பிட்டி வீதியில் 4 அடி வரை வெள்ளம் பாய்கின்றது. இதன் காரணமாக அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 83 குளங்கள் வான் பாய்கின்றன. அனுராதபுரத்தில் 6,224 குடும்பங்களைச் சேர்ந்த 20,884 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அவற்றுள் 908 குடும்பங்களைச் சேர்ந்த 3,000 பேர் 26 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 88,925 குடும்பங்களைச் சேர்ந்த 3,22,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்து பொது இடங்களில் 7,794 குடும்பங்களைச் சேர்ந்த 27,608 பேர் 78 நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏறாவூர் நகரம், ஏறாவூர் பற்று, கிரான் ஆகிய பகுதிகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சித்தாண்டி, மாவடிவேம்பு போன்ற பகுதிகளில் வீடுகளும் வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
மட்டக்களப்பு மாவடியோடை பாலமூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கழுதாவளை பகுதி மக்களை மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் சென்று பார்வையிட்டார். இதேவேளை வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச செயலகத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி நீர் வடிந்தோடும் வகையில் கல்லாறு முகத்துவாரம் இன்று காலை வெட்டிவிடப்பட்டது. அத்துடன் பட்டிருப்பு பாலத்துக்கு மேலாக வெள்ளம் பாய்வதனால் அந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கினால் திருகோணமலை மாவட்டத்தில் 2432 குடும்பங்களைச் சேர்ந்த 8845 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 17 தற்காலிக முகாம்களில் 1547 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கந்தளாய் குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் மாவட்டத்தின் பல தீவு பகுதிகளுக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. ராணுவத்தினரின் உதவியுடன் இயந்திர படகுகள் மூலம் தீவு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிண்ணியா பிரதேச செயலகத்தினால் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பேருந்து திரைப்படம் உரிய பாவனையின்மையால் சேதமடைந்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு நகரின் பஸ் தரிப்பிடம் தற்போது பாவனையின்றி காணப்படுகின்றது. பாவனையின்றிய இந்த பஸ் தரிப்பிடத்தில் தற்போது கால்நடைகள் தங்குவதால் அசுத்தமடைந்த நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இந்த பஸ் தரிப்பிடத்தில் பஸ்கள் தரித்து செல்லாமையினாலேயே இவ்வாறான நிலையில் காட்சியளிப்பதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இங்கு பொருத்தப்பட்டிருந்த மின் குமிழ்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் களவாடப்பட்டு பஸ் தரிப்பிடம் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அதுல ஒரு சில பஸ் பதிஞ்சு போறது, மற்ற பஸ்கள் ஒன்றும் பதிகிற இல்லை, நேரிய போறது. குறித்த பஸ் தரிப்பிடத்தில் பஸ்கள் தரித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் பிரதேச மக்கள். சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பக்தர்களின் வருடாந்த விரத யாத்திரையினை புனித யாத்திரையாக அங்கீகரித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரதி அமைச்சர் பிரபா கணேசனிடம் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் தமது சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரிக்க ஜனாதிபதியிடம் வேண்டுகோளை முன்வைக்குமாறு கோரியிருந்தனர். சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப யாத்திரைகளின் அந்த யாத்திரை புனித யாத்திரையாக இன்று இலங்கை அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களை நான் 2 வாரங்களுக்கு முன் சந்தித்த பொழுது பல கோரிக்கைகள் முன்வைத்திருந்தேன். அந்த கோரிக்கைகள் மத்தியிலே இந்த கோரிக்கையும் ஒன்றாக இருந்தது. இது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சபரிமலை யாத்திரையினை புனித யாத்திரையாக அங்கீகரித்துள்ளதாக புத்த சாசன மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு வழிபாடுகளுக்காக எமது நாட்டிலிருந்து பெரும் தொகையான பக்தர்கள் இந்தியாவுக்கு பயணமாகின்றனர். இந்த யாத்திரையில் ஈடுபடுகின்ற பக்தர்களுக்கு நிதி அறவீடு என்று விசாவை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளோம். அரசாங்கம் என்ற வகையில் இந்த பயணத்தை மத வழிபாட்டு பயணமாக கருதுகின்றோம். இவர்களின் விமான பயணம், பாதுகாப்பு, அதேபோன்று சுகாதார வசதிகள் என்பனவற்றை சென்னையில் உள்ள இலங்கையின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். சென்னையில் තියෙන එකත් එක්ක සම්බන්ධීකරණය කරලා මේ අයට මේ පූජක මේ සාමිවරුන්ට අවශ්‍ය සියලු පහසුකම් ලබා දෙන්න රජයක් හැටියට වගකීමෙන් මේ වෙලාවේදී බැඳී හිටනවා කියන එකත් කරනවා කියන එකත් මේ වරදී ප්‍රකාශ කරන්න කැමතියි. நாம் பெற்ற இந்த வெற்றியினை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து 15,000க்கும் 20,000க்கும் மேற்பட்ட சபரிமலை யாத்திரிகள் இந்தியா செல்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் முழுமையான பலனை இதன் மூலமாக பெற வேண்டும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.